போன வருஷம் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு மீட்டிங்ல பேசுறதுக்காக இவர் கூப்பிட்டு இருக்காங்க. பேச வந்தா கல்லாலே அடிப்பான்னு எங்க இருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. வெறும் கல்லுதாங்க, வெடிகுண்டு கூட கிடையாது. அத கேள்விப்பட்டோன்னே வர்ற வழியிலேயே வயித்தால போதுன்னு அப்படியே பின்னாடியே ஓடி போயிட்டாரு. இது வீரமா? பேடித்தனம் இல்லது. அந்த ஆளு சுத்த பயந்தாங்கொல்லிங்க. ஒரு மத்திய மந்திரி பார்த்து பேசுற பேச்சாயாது என்ன சார் இது? அரசியல் நாகரிகம் தெரியாதவங்க இங்க உட்கார வச்சிருக்கீங்க. என்ன பேச்சு பேசுற? என்ன பேசுன? மத்திய மந்திரியை பேடிங்கிற பயந்தாங்கொல்லிக்கிற நானா சொன்னேன்? இங்க சார் பேசுறது இல்லைங்கிறான் சார். மிஸ்டர் புகழ்மன்னன், மத்திய அமைச்சரை பேடி பயந்தாங்கோலின்னு நீங்க சொன்னீங்க. நானா? புகழ்மன்னன், மத்திய அமைச்சரை பேடி பயந்தாங்கோலின்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீங்க தான் சொல்றீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் சொன்னாரு. நான் எப்ப சொன்னேன்? ஏங்க நான் அப்படி பேசணும்னா? ஆமா சார், நீங்க தான் அப்படி பேசுனீங்க. என்ன சார் நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்க? இந்த பாருங்க, அப்படிப்பட்ட தரங்கட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது. அப்படி நான் பேசவும் இல்லை. இது உண்மை, சத்தியம். அது ரீப்ளே போடுங்க சார். போடுங்க சார், நீங்க தான் அசிங்கப்படுவீங்க. மிஸ்டர் புகழ்மன்னன், நான் போட்டேன். ஒட்டுமொத்த தேசத்துக்கும் நீங்க அசிங்கமாடுவீங்க. நீங்க 47 வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர் பாரு, காங்கிரஸ் பார்ட்டி ஹிந்து பார்ட்டியும் பாரு. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு இல்ல நான் அது சொல்லல. இந்த மாதிரியான பெர்செப்ஷன் இவங்க மத்தியில இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இல்ல இல்ல உண்மையை பேசணும்ல. அதோட இல்ல அவர் நண்பர் சொல்றாரு. இப்ப இல்ல அவர் என்ன சொல்றாரு? நான் ஜெயிக்கிறேனோ ஜெயிக்கலையோ இல்ல இவர் சொன்னதை சொல்றேன். நான் சொல்றது வரலாற்று பூர்வமான விவாதங்கள். இது நீங்க சொன்னீங்க. இல்ல இல்ல இப்ப நான் சொன்னீங்க, நீங்க சொன்னீங்களே காந்தியடிகள் இந்து பிரதிநிதி. நான் சொன்னேனா? ஜின்னா சொன்னா இல்ல 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 ஜின்னா சொன்னார்னு சொன்னீங்களா இல்லையா? இல்லைங்க. அடங்கப்பா, விவாதத்தில் நான் இதுவரை பேசவில்லை. நீங்க சொன்னதுனாலதான் இல்ல இல்ல அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த விவாதத்தில் நான் காந்திஜி ஜின்னா பற்றி பேசவே இல்லை. பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்டா பேசுங்க. அப்பா நான் வேணா ராஜா இந்த விஷயத்துல வேண்டாம்னு சொன்னேன். இப்பதானே இதே நிகழ்ச்சியில தானே அந்த எழுந்து கூட நம்ம யாரும் போகல. நீங்க தொடாதீங்கன்னு கூட உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா நீங்க 47 வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர் பாரு, காங்கிரஸ் பார்ட்டி ஹிந்து பார்ட்டியும் பாரு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற போராடி நம்பிட்டீங்க. கொஞ்சம் அமைதி சேர்த்து என்ன சொன்னீங்க? எதுக்கு இப்ப என்ன சொன்னீங்க அதை சொல்லுங்க. நான் விவாதத்துல இந்த சப்ஜெக்டை கொண்டு வரலையேங்க.